உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சொல்லுங்க, ஃபைலை திருப்பி தரத்துக்கு எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? எவ்வளவு தருவீங்க? அயோக்கிய ராஸ்கல், அப்ப நீ தான் ஃபைலை ஒளிச்சு வச்சிருக்கியா? மனோ, மேம், நல்ல நேரத்துக்கு வந்தீங்க மேம். இப்ப மேடம், ஃபைல் விஷயத்துல அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா மேடம்? இப்போ அதே மாதிரி டூப்ளிகேட் ஃபைல ரெடி பண்ணி தர முடியுமான்னு என்கிட்ட பேரம் பேசுறாங்க மேடம். மேம், இந்த ஆள் பொய் சொல்றான். ஆக்சுவலா யார் பொய் சொல்றாங்க, யார் பித்தலாட்டம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஃபைலை மிஸ் பண்ணதுக்கு நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நீ ஆபீஸ்க்கு வந்ததே தப்பு. இதுல வந்து நீ கலாட்டா வேற பண்றியா? இதுக்கும் சேர்த்து நான் ஆக்ஷன் எடுக்கட்டுமா? அவர் என்ன முறைக்கிற? கெட் அவுட். வெளியில போ, வெளியில போன்னு சொன்னேன். மனோ, இருக்குடா உனக்கு. உன் வேலையை புடுங்கிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். என்னங்க? என்னங்க? என்ன? என்னவா? இன்னைக்கு கொலு பூச்சி தொடங்க போகுதுங்க. சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்க. சுடுதண்ணி வச்சிருக்கேன். நீ கூப்பிட்டா நான் வரணுமா? மாமாவும் அத்தையும் தான் சொன்னாங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். போ, வர. பூர்ணிமா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, தேங்க்ஸ். வாங்க 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 வாங்க. எடுத்துக்கங்க. வாங்கம்மா. வாங்க. வணக்கம். ஹாய் செல்லோ. வாங்க வாங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்கம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. வாங்க. நல்லா இருக்கு. வணக்கம்மா. வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. வணக்கங்க. வணக்கம். வாங்க. வாங்கம்மா, வாங்க. அடடே, வாங்க வாங்க. அத்தை, இவங்க எல்லாரும் என் கூட படிக்கிறவங்க. அப்படியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா சந்தனம் இருக்கும். உள்ள போங்க. அங்க போய் உட்காருங்க. வந்துடுறேன். எடுத்துக்கங்கம்மா. உள்ள போய் உட்காருங்க. மாமா, சாமி கும்பிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சரி, வாங்க வாங்க. என்ன ரமணி, கோலு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கா? நீ ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? சும்மா பட்டே கிளப்பி இருக்கப்போ. எவ்வளவு பெரிய கோலு. பின்ன இருக்காதா? பூர்ணிமா இருக்கிற வசதிக்கு இது என்ன? இந்த வீட்டையே கொழு மண்டபமா மாத்தினாலும் மாத்திடுவா. அவ பிறந்த இடம் அப்படி. ஏன்
இத்தனை வருஷமா இப்படி ஒரு கொலு இந்த வீட்ல வச்சாங்களா? பூர்ணிமா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி சிறப்பா நடக்குது. நீ என்னடி எல்லாம் தெரிஞ்சு இப்படி பேசுற? செவந்தி எப்படி கொலு வைப்பா? அவ அண்ணாடங்காச்சி வீட்ல இருந்து வந்தவ. அவ இருந்த வீட்டுக்கே வாடகை கொடுக்க முடியாது. இதுல புகுந்த வீட்ல கொலு எப்படி வைப்பா? என்ன பூர்ணிமா சொல்ற? நீங்க என்னமோ சொல்றீங்க, எனக்கு எப்படி அது தெரியும்? காஃபி எடுத்துக்கோங்க. செவந்தி. ஆமாக்கா, எங்க வீடு வறுமைப்பட்ட வீடுதான். ஆனா வாடகை கொடுங்க அது கொடுங்கன்னு அடுத்தவங்க வீட்டு வாசல்ல நாங்க நின்னதே கிடையாது. காசுல வறுமைதான், ஆனா மனசுல இல்ல. யாரா இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்னு தான் என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அடுத்தவங்க ஏழ்மையை நினைச்சு சிரிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. காஃபி ஆறிட போது, எடுத்துக்கோங்க. இருங்க, எடுத்துட்டு வரேன். எது குறைஞ்சாலும் இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அண்ணே, என்னம்மா, பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அது அண்ணிய பூர்ணிமா நீ தெரிஞ்சவே மாட்டாங்களா அண்ணே? கொலுவை பத்தி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பேசினாங்களா? அப்போ செவந்தி எப்படி கொலு வைப்பா? அவ அண்ணாடங்காச்சி வீட்ல இருந்து வந்தவ. அவ இருந்த வீட்டுக்கே வாடகை கொடுக்க முடியாது. இதுல புகுந்த வீட்ல கொலு எப்படி வைப்பா? ஆனா அண்ணி சிரிச்ச முகம் மாறலன்னு அப்படியே ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ணி மனசு எவ்ளோ பாடுபட்டிருக்கும். இதுக்கு என்னதானே முடிவு? என்னம்மா செய்யறது? நான் என்னமோ பெரிய சண்டையே வந்துருமோன்னு யோசிக்கிறேன். செவந்தி எங்க? உள்ளதான் இருக்காங்க. செவந்தி, எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. எங்க போயிட்டா? மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு எதுவும் போயிட்டாளா? ஏங்க, நான் எப்ப கூப்பிட்டேன், நீங்க எப்ப ஃபோன் பண்றீங்க? சாரி அம்மோ, பைக்ல வந்துட்டு இருந்தேனா, அதான் காதுல விழுந்திருக்காது. சரி, நீ எங்க இருக்க? நான் மதுவை கூப்பிட ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கேங்க. என்ன சொல்ற செவந்தி? ஆமாங்க, அத சொல்லதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க இருந்திருந்தா உங்களையும் கூட்டிட்டு போயிருப்பேன். என்ன சொல்றதுன்னு தெரியலையே. என்னங்க, நான் ஹாஸ்டல் கிட்ட வந்துட்டேன். மதுவை கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க வீட்லயே இருங்க. மது வந்தா எல்லா கதையும் முடிஞ்சது. சம காயத்ரி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி மதுவை அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ஏதாச்சும் சொல்ல சொல்லி சமாளிக்க சொல்லணும். என்னங்க, வாங்க. அண்ணே, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே? என்னன்னு சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா உண்மையை தான் சொல்றேன். உன் ஆபீஸ்ல வட்டிக்கு வாங்கியிருந்தாங்கல்ல, தேதி ஆகி போச்சு, வட்டியை வாங்கலாம்னு போனேன். உன்னை கேட்டேன், வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் இங்க வந்தேன். அண்ணே, ஏன் இப்படி கத்தி பேசுறீங்க? ஏம்பா, உனக்கு வேலை போச்சே, காசு எப்ப தருவ, எப்படி தருவேன்னு கேட்டா நீ என்னப்பா கத்தி பேசுற, கத்தி வைக்காம பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க?
அண்ணே ப்ளீஸ்ண்ணே, என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. என்னை வேலையை விட்டு தூக்கலாம் இல்ல, ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ இது சுத்தமா பிடிபடல. காசு எப்ப வரும், வட்டி எப்ப தருவ? அண்ணே ஒரு வாரம் டைம் கொடுங்கண்ணே, உங்க ஆபீஸ்க்கு வந்து கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு இப்ப சத்தம் மட்டும் போடாதீங்கண்ணே. எனக்கு என்ன வேண்டுதலா உன் வீட்டு வாசல்ல வந்து சத்தம் பண்ணும்னு? நீ தான் சத்தம் போட வைக்கிற. இங்க பாரு மனோ, சொன்ன தேதியில காசு தருவேன்னு தான் நீ கேட்ட அமௌண்ட் பெருசா இருந்தாலும் தூக்கி கொடுத்துருக்கேன். இங்க பாரு மனோ, நம்ம பழக்க வழக்கம் இதோட நின்ற கூடாது. செவந்தி ரெடியா? போலாமா? செவந்தி, உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, கவனமா பாத்துக்கோ. சரிங்க மேடம். பாய் மேம். மது, சமத்தா இருக்கணும், சரியா? போயிட்டு வா. பாய் மேம். பாய். போயிட்டு கால் பண்ணுங்க. சரிங்க மேடம். போலாமா? பாய் மேம். பாய். என்ன மனு ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க மனு. மேம், செவந்தி மதுமிதாவை கூப்பிட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க. எதையாச்சும் சொல்லி அவளை அனுப்பாதீங்க மேம். அவங்க வந்தா ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடும். இருங்க, இப்பதான் செவந்தி கூட மதுவை அனுப்பி வச்சுட்டு வரேன். என்ன சொல்றீங்க மேம்? ஆமா மனு, வந்தாங்க. இப்பதான் மதுவை அனுப்பி வச்சுட்டு ஆபீஸ்க்குள்ள போய் போன் எடுத்துக்கிட்டு வர நீங்க கால் பண்றீங்க. ஐயோ மேம், உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. செவந்தி வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அவ இப்ப மதுமிதாவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. என்கிட்ட செவந்தி கேஷுவலா வெளியில கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னாங்க. இதான் விஷயம் தெரிஞ்சிருந்தா நானே சமாளிச்சிருப்பேனே மனோ. சரி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? வேற வழி இல்ல மேம், ஏதாச்சும் பண்ணி சமாளிச்சு தான் ஆகணும். சரி மேம். வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க. வாங்கப்பா. வாங்கம்மா. குலு எப்படி இருக்கு? ஓ, மனசு படியே நிறைஞ்சிருக்கு. இருங்க, அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க. என்னங்க, வாங்க, எங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. ஓ, வந்துட்டாங்களா? ஆமா ஆமா, நீங்க வாங்க. ஓ, அப்பா அம்மா வந்தா நான் எதுக்கு வரணும்? வந்தா உட்கார சொல்லு. நல்ல நாள் அதுவுமா சண்டை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. வெளியில சொந்தக்காரங்க அத்தனை பேரும் இருக்காங்க. நீங்க இப்படி பண்ணிட்டு அப்புறம் என்ன குத்து சொல்லக்கூடாது. இப்ப என்ன, எங்க அப்பா அம்மா கிட்ட போய் அவருக்கு உங்களை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சத்தமா சொல்லிடவா? வா. மாப்ள வாங்க மாமா. சொல்லு மனோ. டே கார்த்தி, இங்க நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. என்ன? ஆமாண்டா, செவந்தி மதுமிதாவை கூட்டிக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காடா. டேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் கஷ்டத்தை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதாடா? டேய், நான் சிரிக்கலடா, உன் விதிதான் சிரிக்குது. இப்படிலாம் நடக்கும்னு நம்ம கொஞ்சமாவது நினைச்சு பார்த்துருப்போமா? என்ன பண்றதுனே தெரியலடா. மது மட்டும் என்ன பார்த்து அங்கிள்னு சொன்னா வச்சுக்கோ, அவ்வளவுதான், கதையே முடிஞ்சது.
ஏன்டா பயத்துல உனக்கு மூளை வேலையே செய்யாதா? மது வந்தா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? முட்டையா வச்சிட்டு இருக்க? நீ வீட்டை விட்டு எங்கேயாவது போ, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்படியா சொல்ற? சரி, இன்னொரு ஐடியா இருக்கு, சொல்லவா? என்ன சொல்லு? அது வேற ஒண்ணும் இல்லடா. நீ நேரா செவந்திக்கிட்ட போய் இது மதுமிதா என்னோட பொண்ணுன்னு அறிமுகப்படுத்திரு. என்ன நக்கலா? அதுக்கு நான் வீட்டை விட்டே போயிடுவேன். அதை செய் முதல்ல. மனோ, என்னடா மனோ? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 2 நிமிஷம்ப்பா. செவந்தி, யாருமா இந்த பொண்ணு? இது என் ஃப்ரெண்ட் அத்தை, பேரு மதுமிதா. மதுமிதா? ஃப்ரெண்டா? பரவாயில்லையே. மாமா, ஐஷுக்கு ஜாதகம் பார்க்க போன வழியில தான் நான் மதுவை பார்த்தேன். அரவிந்த், நந்தினி, இவதான் மது, என்னோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு அக்கா. ஓ, உன் ஃப்ரெண்ட் எங்களுக்கு அக்காவா? இல்ல இல்ல, நானும் உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். ஐஷு, உன்கிட்ட சொல்லியிருந்தனே. ரெடியா இருக்க நீ? மது, உனக்கு புது ட்ரெஸ் ஐஷு கொடுப்பா, போட்டுக்கிட்டு வா. வா போலாம். வா போங்க. போடா. இல்ல பாட்டி, நான் இங்கே இருக்கேன். மாமா, அத்தை, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. போங்க. மாமா, மதுமிதா ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கா. காரணம் என்னன்னா, அந்த பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்க. பாவாத்த இந்த வயசுலயே அம்மாவை இழந்துட்டு நிக்கிறா. அப்பாவும் எங்க போனாருன்னு தெரியல. ரொம்ப நல்ல பொண்ணு. பாத்தீங்களா இந்த கொடுமைய? அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம அந்த பொண்ணு தவிக்கிற தவிப்ப. நல்லவங்களை தான் ஆண்டவன் சோதிப்பான். செவந்தி மாமா, நீயும் கூட இருந்து அதை நல்ல விதமா பாத்துக்கம்மா. ஆமா செவந்தி, தாய் இல்லாத புள்ள, அது என்ன உதவி கேட்டாலும் செஞ்சு கொடுமா. வாங்க பாப்பா. வாங்க வாங்க. ட்ரெஸ் எப்படி இருக்கு மது? பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு செவந்தி, தேங்க்ஸ். ஆமா, அங்கிள் எங்க? அத்தை, அவர் எங்க? அவன் ரூமுக்குள்ள தானே போனா. ஆமா நீ. மது, விளையாடிட்டு இருங்க, நான் போய் அங்கிளை கூட்டிட்டு வரேன். போ போ.
நீங்களும் கேம்ல இருக்கீங்களா? நானு, அண்ணன், அப்புறம் அம்மா ஃப்ரெண்டு மதுமிதா 3 பேரும் கண்ணாம்பூச்சி விளையாடுறோம். ஐஷு சித்தி தான் கமாண்டர். ஓ